வணக்கம் நேர்களே, மற்றொரு வாரமொரு வளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வாரமொரு வளம் நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியும் முன்னாள் மனித உரிமைகள் அமைப்பின் ஆணையாளருமான இலங்கை மனித உரிமை அமைப்பின் ஆணையாளருமான அம்பிகா சத்குருநாதன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அம்பிகா. வணக்கம். அதாவது இந்த ஒரு நாடு ஒரு சட்டம், நீங்கள் சட்டத்தரணியாக இருப்பீர்கள், சில வேளை உங்களுக்கும் குழப்பமாக இருக்கும். ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற விடயம் இப்பொழுது இலங்கையிலே மிக பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் குறித்து உங்களுடைய கணிப்பீடு எவ்வாறு இருக்கிறது? ஒரு நாடு ஒரு சட்டம் அந்த கூற்று ஜனாதிபதி அல்லது இந்த அரசாங்கம் அரசாட்சிக்கு வந்த நாளிலிருந்தே கூறுகிற விடயம். நமது நாட்டில் ஒரு நாடு ஒரு சட்டம் தான் இருக்கும் என்று. ஆனால் நாம் பார்த்தோமானால் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த நாளில் இருந்து சட்டம் என்பது எல்லாரையும் சமமாக பார்க்கவில்லை. சட்டம் எல்லோருக்கும் எதிராக, நான் எதிராக என்ற சொல்லை வேணும் என்றே பாவிக்கின்றேன், எதிராக சில பேருக்கு எதிராக பாவிக்கப்பட்டது. சில பேர்கள், அதாவது அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள், அரசாங்கத்தில் உள்ளவர்கள் சட்டத்தை மீறிய போதும் அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. ஆகையால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பாராபட்சத்தில் இந்த அரசாங்கம் முதலாம் நாளில் இருந்தே, அரசாட்சிக்கு வந்த நாளில் இருந்தே பாகுபாடு, அதாவது பாராபட்சம் காட்டுகின்றது. ஆகையால் இலங்கையில் தற்போது அது முக்கியமாக சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் என்பது ஒரு நகைப்புக்குரிய விடயமாகத்தான் அது பாவிக்கப்படுகிறது, ஒரு ஹேஷ்டேக் கூட. அதாவது சில வேளைகளில் நாம் பார்த்திருக்கின்றோம், கொழும்பில் அல்லது தெற்கில் பெரிய நிகழ்வுகளை நடத்த விட்டார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் போராட்டங்களை எடுக்கும் போது அல்லது நினைவு கூறும் போது, யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் போது அதற்கு எதிராக கோவிட் விதிமுறைகளை பாவித்து, சுகாதார விதிமுறைகள், ஆகையால் நாங்கள் உங்களை இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல விட முடியாது என்று கூறி அவர்கள் தடை உத்தரவுகள் கூட எடுத்தார்கள். ஆகையால் இங்கே அது நகைப்புக்குரிய விடயம். ஏனென்றால் இங்கே ஒரு நாடு சட்டமே இல்லை என்று சொல்லலாம், அல்லது ஒரு நாடு பல சட்டங்கள், அல்லது ஒரு நாடு பல பேர்களுக்கு உங்கள் என்ன சொல்வது, சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் அந்த அதிகாரத்தை பொறுத்துதான் சட்டம் எப்படி பாவிக்கப்படும் என்று அதில் தங்கியுள்ளது. இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் என்றது இப்ப முதல் ஒரு கருத்தியலாக சொல்லப்பட்டு வந்த விடயத்தை இப்பொழுது ஒரு வர்த்தமானியின் ஊடாக அதற்கு ஒரு செயலணியை அமைத்து அதனுடைய தலைவராக ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டது குறித்து நாடு முழுக்களும் ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது. இலங்கையிலே ஈவன் அவருடைய பெரும்பான்மை சமூகத்தவர்களே அதிருப்தி கொள்ளுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அது குறித்த உங்களுடைய சட்ட பார்வை எப்படி இருக்கிறது? அப்போது அதாவது அரசியலமைப்பில் இருக்கும் அந்த ஒரு பொது அதிகாரம் இருக்கின்றது. அதை பாவித்துத்தான் ஜனாதிபதி இந்த இந்த செயலணி மட்டுமல்ல, இதற்கு முன் கூட எத்தனையோ செயலணிகள் அவர்கள் ஸ்தாபிச்சிருக்கிறார். இப்போது எனக்கு கூட மறந்து விட்டது எத்தனை செயலணிகள் இருக்கின்றன. இந்த செயலணி ஒரு நாடு ஒரு சட்டம் ரெண்டு விடயங்களை செய்வதற்காகத்தான் இந்த செயலணி ஸ்தாபிக்கப்பட்டது என்று வர்த்தமானி கூறுகின்றது. முதலாவது அந்த ஒரு நாடு ஒரு சட்டம் என்பதை, அந்த கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவதென்று இந்த செயலணி ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு இந்த செயலணி ஒரு டிராஃப்ட் ஆக்ட், அதாவது என்ன சொல்வது, சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று கூறியுள்ளது. இரண்டாவது விடயம் அந்த தற்போது நீதி அமைச்சு எத்தனையோ சட்டங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வருவதற்காக சட்டங்களை டிராஃப்ட் இருக்கின்றது. அந்த சட்டங்களையும் இந்திய செயலணி மறுபரிசீலித்து அந்த சட்டங்களுக்கு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா என்பதுதான் அந்த ரெண்டு விடயங்களும் அல்ல மூன்று விடயங்களும் தான் இந்த செயலணியின் கடமைகள் என்று வர்த்தமானி கூறுகின்றது. நாம் பார்த்தோம்னால் முதலாவது இதில் நியமிக்கப்பட்ட தவிசாளர், அதாவது ஞானசார தேரர், எங்களுக்கே தெரியும் அவர்கள் இனவாதி, முக்கியமாக சிறுபான்மை சமூகங்கள், அதுவும் முக்கியமாக முஸ்லிம்களுக்கு எதிராக வன்ம பேச்சில் ஈடுபட்டவர், முஸ்லிம்களுக்கு எதிராக
வந்து வன்முறையை தூண்டினவர். ஜனாதிபதியின் அந்த ஆணைக்குழுவை, அதாவது ஈஸ்டர் தாக்குதலுக்காக அதை விசாரிப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஆணைக்குழுவை வந்து கூறியுள்ளது, இவருக்கு எதிராக வந்து சட்டமா அதிபர் வந்து நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அலுத்கமவில் வந்து இவர் வந்து இனவாதம் அந்த வன்ம பேச்சை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து வன்முறையை தூண்டினவர் என்று. அது மட்டுமல்ல, இவர் வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக, அதாவது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், ஏனென்றால் காணாம ஆக்கப்பட்ட பிரகீத் ஏக்ஞலிகொடவின் மனைவி சந்தியா வந்து அவருக்கு எதிராகவும் அவர்களின் சட்டத்தரணிகளுக்கு எதிராகவும் நீதிமன்றத்துக்கு எதிராகவுமே அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்வது, அங்கே வந்து பெரும் புரளியை ஏற்படுத்தினபடியால் வந்து அவரை கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று தமிழில் என்னன்னு சொல்வது தெரியவில்லை. He was found in contempt of court and இவர் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஜனாதிபதியால் வந்து பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்ட ஒருவர். ஆகையால் இந்த மாதிரி ஒருவரை வந்து செயலணிக்கு வந்து தவிசாளராக நியமிப்பது வந்து உண்மையாக்கி தலைவராக நியமிப்பது எமது நாட்டின் அரசியல் யாப்பு, நீதித்துறை, நீதி, சட்டம், சிறுபான்மை சமூகம் எல்லோருக்கும் எதிரான ஒரு செயலாகத்தான் தெரிகின்றது. முக்கியமாக ஜனாதிபதி வந்து இந்த சட்டத்துக்கோ அல்லது எமது நீதித்துறையோ மதிப்பதாக தெரிவது இது ஒரு அவமதிப்பாகத்தான் தெரிகின்றது. மூன்றாவது விடயம் வந்து இதில் வந்து சட்டம் இயற்ற வேண்டும், சட்டங்களை வந்து மறுபரிசீலிக்க வேண்டும், அதுக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரைகள் வைப்பதற்கு வந்து தகுதி இருக்க வேண்டும். அவர்கள் வந்து சட்டத்தை படித்தவர்கள், சட்டத்தரணிகள், மனித உரிமைகளை பற்றி தெரிந்தவர்கள், மனித உரிமை அல்லது சட்டத்தை சார்ந்த வேலைகளை செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பார்த்தோமானால் இதில் வந்து 2 பௌத்த குருமார்கள், மற்றது முஸ்லிம் மதத்தை கொண்டவர்கள், அந்த மாதிரியாக மதத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த துறையிலே வந்து நிபுணத்துவம் இல்லாதவர்கள் தான் இதில் அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் எந்த விதத்தில் வந்து சட்டத்தை மறுபரிசீலிக்க கூடும், எந்த விதத்தில் சட்டத்தை இயற்ற இவர்களுக்கு திறமை உள்ளதா என்ற கேள்விகள் கூட எழுகின்றது. ஆகையால் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போது தெற்கில் நாம் பார்த்தோமானால் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இவர்களுக்கு வாக்களித்தவர்களே இவர்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கின்றார்கள். இப்போது வந்து தேர்தல் வைத்தா வந்து இந்த அரசாங்கம் வந்து உண்மையாக்கி வெல்லுமோ என்று நாம் கூற முடியாது. ஆகையால் இவர்களுக்கு அது தெரியும். அதற்காக இவர்கள் வந்து இவர்களின் கையில் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் தற்போது இனவாதம். ஆகையால் ஜனாதிபதி இந்த மாதிரியாக வெளிப்படையாக ஒரு பௌத்த இனவாதியுடன் அந்த உள்ள தொடர்பை வெளிப்படையாக காட்டுவது, அந்த இனவாதியை வந்து ஒரு ஜனாதிபதியின் சேலணியின் தலைவராக நியமிப்பது வந்து என்ன நமக்கு காட்டுகின்றது என்றால், இவர்களுக்கு வந்து இப்போது தெரியும் வேறொரு வழியும் இல்லை, 100% இனவாதத்தை பாவித்துத்தான் தங்கள் அதிகாரத்தை வந்து தக்க வைக்க பார்க்கிறார்கள். அதுதான் நாம் கூட முடியும். இதேவேளை அதாவது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது இன்னொரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுகிறது. இலங்கையினுடைய விகிதாசார அடிப்படையில், மக்களினுடைய விகிதாசார அமைப்பின் அடிப்படையில் தமிழ் பிரதிநிதிகள் எவரும் இதில் சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகின்றது. அதாவது முஸ்லிம் பிரதிநிதிகளும் சிங்கள பிரதிநிதிகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழர் எவரும் சேர்க்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு. அது குறித்து என்ன சொல்லுங்க? ஆனா இப்போது யாரையோ நியமித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் இல்லையா? நேற்று இல்ல, அவர் இணங்கி இருப்பதாக சொல்லி இருந்தார்கள். ஆனா இன்னும் பேர் வரவில்லை. ரைட் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வித்தியாசமே இல்லை. ஏன்னா இனவாதத்தை தூண்டுவதற்காக ஸ்தாபித்த ஒரு செயலணியில் ஏனில்ல தமிழ் முஸ்லிம் எல்லோரையும் சேர்க்கணும், அவர்களையும் இந்த இனவாத செயல்களில் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு காட்டுவதற்கா. இந்த மாதிரி இனவாத செயல்கள்னா தமிழ் முஸ்லிம் ஒருவரும் இல்லாமல் உண்மையாகவே 100% அது சிங்களவர் இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செயலணிக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சட்டப்படியோ அல்லது ஒரு என்ன இதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருப்பதாக நான் வந்து கருதவில்லை. ஆகையால் இதுக்கு அந்த செயலணிக்கு நாம் மதிப்பு கொடுத்தால்தான் அதில் வந்து பெண்கள் இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் இருக்க வேண்டும், தமிழர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் கூறுவோம் தான். அதுக்கு மதித்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செயலணி ஒரு 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 பயங்கரமான நகைப்புக்குரிய
மற்றது சட்டத்தையே வந்து அவமதிக்கின்ற ஒரு செயல் அதை ஸ்தாபிப்பது. ஆகையால் அதில் யார் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது முக்கியமல்ல. வாரமொரு வளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைய வாரமொரு வளம் நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான அம்பிகா சட்பொன்னாதன் இணைந்திருக்கின்றார். சிறிய இடைவேளையின் பின்பு மீண்டும் இணைந்து கொள்வோம். வணக்கம் நேர்களே, மற்றொரு வாரமொரு வளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வாரமொரு வளம் நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான அம்பிகா சட்பொன்னாதன் இணைந்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் பற்றி பார்த்திருந்தோம். இப்பொழுது சர்வதேச ரீதியாக இன்னும் ஒரு விடயம் கவனத்துக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையில் யுத்தம் நடைபெற்ற பொழுது யுத்த குற்றம் புரிந்தார்கள் என்று ஒரு பெயர்களை குறிப்பிட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கைக்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த சர்வதேச நீதிமன்றம் ICC என்று சொல்லப்படுகின்ற இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குறித்தும் அதனுடைய சாதகமான அல்லது பாதகமான நிலைமைகள் குறித்தும் உங்களுடைய மனித உரிமை மற்றும் சட்டம் தொடர்பான பார்வையில் எவ்வாறு நீங்கள் கருதுகிறீர்கள்? வழக்கு தாக்கல் செய்தாருன்னு நாம் கூற முடியாது. ஏனென்றால் பொதுமக்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய அதில் வந்து சட்டத்தில் இடமில்லை. அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஸ்தாபித்த ரோம் சமவாயம், இந்த ரோம் சமவாயத்தில் வந்து பொதுமக்களோ பாதிக்கப்பட்டவர்களோ வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அங்கே இருக்கும் ப்ராசிக்யூட்டர் அவர் மட்டும்தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இது வந்து அவர்கள் வந்து என்ன சொல்வது, ஒரு வேண்டுகோள் போல் விடுத்திருக்கின்றார்கள் அந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கு. ஏனென்றால் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து அதில் இருக்கும் ப்ராசிக்யூட்டர் வந்து தன்னிச்சையாகவே வந்து சில விடயங்களை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆகையால் அந்த அடிப்படையில் வந்து அந்த தன்னிச்சையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு அந்த முன்வைக்கப்பட்ட அந்த குற்றங்கள் வந்து ரோம் சமவாயத்தில் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து அதற்கு எந்தெந்த குற்றங்களை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றது. ஜூரஸ்டிக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த ஜூரஸ்டிக்ஷனில் வந்து இந்த குற்றங்கள் வந்து அமைந்தால் அதற்குள்ளே ப்ராசிக்யூட்டர் வந்து வழக்கு தொடுப்பவர் வந்து அதை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதுவும் இப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த ப்ராசிக்யூட்டர் ஒரு வழக்கை தொடுப்பதற்கு விசாரணைக்கு எடுப்பதற்கு கூட ஒன்று வந்து அந்த நாடு வந்து அதை கைச்சாத்து இருக்க வேண்டும், அல்லது வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பாதுகாப்பு சபை வந்து அதை வந்து ரிஃபர் பண்ண வேண்டும். ஆனால் இப்போது நாம் பார்த்தோமானால் கடந்த காலங்களில் வந்து வேறொரு வழிமுறையிலையும் அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றார். அதாவது 2 உதாரணங்கள். ஒன்று வந்து பாலஸ்டைன், மற்றது வந்து மியன்மார். பாலஸ்டைனில் வந்து பாலஸ்டைன் வந்து 2015ஆம் ஆண்டு வந்து இதை ரோம் சமவாயத்தை கைச்சாத்திட்டது. அதே நேரத்தில் வந்து அது 2014ஆம் ஆண்டில் இருந்து வந்து அந்த இஸ்ரேலி ஆக்குபைட் டெரிட்டரிஸ், அதாவது இஸ்ரேல் இருக்கும் அந்த வெஸ்ட் பேங்க் அந்த மாதிரியான இடங்களில் நடக்கும் குற்றங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று கூறி அது வந்து விண்ணப்பித்திருந்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு. அந்த வெஸ்ட் பேங்க், அந்த இஸ்ரேல் தற்போது ஆக்கிரமிச்சிருக்கும் அந்த இடங்கள் வந்து யாருக்கு அதில் உரிமை உள்ளது என்பது சர்வதேச மட்டத்தில் இன்னும் வந்து முடிவெடுக்கப்படவில்லை, அது முடிவு செய்யப்படவில்லை. ஆகையால் வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் அதை வந்து நீதிமன்றத்தில் இருக்கும் ப்ரீ ட்ரையல் சேம்பர் என்று கூறுவது அதற்கு அனுப்பி, அதாவது 2019ஆம் ஆண்டு வரைக்கும் ப்ராசிக்யூட்டர் வந்து விசாரணை செய்து அவர் முடிவெடுத்தா வெஸ்ட் பேங்கில் ஆக்குபைட் டெரிட்டரிஸில் இருக்கும் அந்த விடயங்களை கூட
குற்றவியல் நீதிமன்றம் வந்து விசாரித்து பார்க்கலாம். ஆனால் அந்த நீதியில் அந்த யாருக்கு உரிமை என்பதில் வந்து பிரச்சனை இருப்பதால் அவர் வந்து 2020 ஆண்டு வந்து ப்ரீ ட்ரையல் சேம்பருக்கு அது போட்டு 2021 ஆண்டு இந்த ஆண்டு வந்து ப்ரீ ட்ரையல் சேம்பரும் கூறியது இல்லே வந்து அது வந்து எமது ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கின்றது, நாங்கள் அதை விசாரிக்கலாம். ஆகையால் இந்த வருடம் வந்து விசாரணை தொடங்கப்பட்டது. 2வது கேஸ் வந்து மியான்மர். நாம் மியான்மரை எடுத்துக்கொண்டோமானால் 2010 எத்தனையோ விடயங்கள் ஒரே நேரத்தில் நடந்தன. அது முக்கியம் நாம் பார்த்துக்கொள்வது. இந்த 2017 ஆண்டு வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் மனித உரிமை பேரவையில் வந்து அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் மியான்மருக்காக ஸ்தாபிக்கப்பட்டது. 2018 ஆண்டு அது வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கையில் வந்து சர்வதேச குற்றங்கள், சர்வதேச சட்டத்துக்கு கீழ் பல குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன, அதுவும் வந்து இனப்படுகொலை ஆகக்கூடிய குற்றங்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன, அது வந்து அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் கூறியது. அதன் அடிப்படையில் வந்து 2018 ஆண்டு வந்து ஒரு விசாரணை அதாவது ஆதாரங்களை திரட்டுவதற்கான ஒரு பொறிமுறை, கேசஸை வழக்குகளை தயாரிப்பதற்காகவும் ஆதாரங்களை திரட்டுவதற்காகவும் ஒரு பொறிமுறை வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் மனித உரிமை பேரவையில் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 2019 ஆண்டு வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்கும் அந்த ப்ராசிக்யூட்டர் கூட அவருக்கும் இந்த மாதிரியாக எத்தனையோ விண்ணப்பங்கள், தற்போது இலங்கையை பற்றி அந்த அனுப்பிய மாதிரி விண்ணப்பங்கள் பலவும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வந்து கிடைத்தது. ஆகையால் 2019 ஆண்டு வந்து அவ என்ன கூறினாண்டாலும் தனக்கு வந்து இதை வந்து விசாரிப்பதற்கு முடியும் என்று அவ முடிவெடுத்தாலும் 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் வந்து ப்ரீ ட்ரையல் சேம்பருக்கு போட்டவர். அது நவம்பர் மாதம் வந்து ப்ரீ ட்ரையல் சேம்பர் 2019 ஆண்டு கூறியது ஆம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மியான்மரில் நடந்த அந்த குற்றங்களை வந்து விசாரிக்க முடியும். ஏனென்றால் மியான்மர் வந்து கைச்சாத்திடவில்லை ரோம் சமவாயத்தை. ஆனால் அங்கே உள்ள பல்லாயிரக்கணக்கான அகதிகள் வந்து பங்களாதேஷில் உள்ளனர், காக்ஸ் பசாரில். அந்த பங்களாதேஷ் வந்து இந்த சமவாயத்தை வந்து கைச்சாத்திட்டுள்ளது. பங்களாதேஷ் கைச்சாத்திட்டுள்ளபடியா அங்கே அந்த குற்றங்கள் குற்றங்களின் சில பகுதிகள் வந்து பங்களாதேஷில் நடந்ததாக கருத முடியும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பங்களாதேஷில் தான் தற்போது இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வந்து இதை விசாரிக்க முடியும் என்று சர்வதேச ப்ரீ ட்ரையல் சேம்பர் வந்து முடிவெடுத்தது. ஆகையால் இதுவும் அதை போல் ஒரு ஆர்குமெண்ட் தான். ஏனென்றால் அது 51 பக்க அந்த ஃபுல் சப்மிஷனை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அதே மாதிரி, அதாவது இலங்கை வந்து கைச்சாத்திடவில்லை, ஆனால் இங்கிலாந்து வந்து கைச்சாத்துள்ளது ரோம் சமவாயத்தை. இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் பலர் வந்து அங்கே இருக்கின்றார்கள். ஆகையால் அந்த குற்றங்களின் சில பகுதிகள் அங்கே இழைக்கப்பட்டதாக நாம் கருத்தில் கொள்ளலாம். மற்றது அங்கே உள்ளவர்கள் வந்து திருப்பி வந்து இலங்கைக்கு வர முடியாமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் வந்தால் வந்து திருப்பி சித்திரவதை மற்றது அந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள் வந்து இழைக்கப்படலாம். ஆகையால் அந்த அடிப்படையில் இதை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அது கூறப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பார்த்தோமானால் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முதல் அந்த ப்ராசிக்யூட்டர் முதல் கட்டமான விசாரணை, அதாவது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வந்து இன்வெஸ்டிகேஷன் விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். வழக்கு தாக்கல் செய்தால் 2 விடயங்கள். ஒன்று வந்து ஒரு ஆளுக்கு சமன்ஸ் அனுப்ப முடியும், அந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வரணும் என்று, அல்லது வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது கைது செய்வதற்கான ஒரு கட்டளை, அதாவது அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டும். ஆனால் அந்த அரெஸ்ட் வாரண்டை இஷ்யூ பண்ணினால் கூட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஒருவரை கைது செய்வதற்கு உரிமை கிடையாது. அந்த ஆள் வந்து எந்த நாட்டின் பிரஜையா இருக்கிறாரோ அந்த நாடு வேணுமென்றால் அவரை கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தலாம். அல்லது அவர் வேறு நாட்டுக்கு போயிருக்கும் போது கூட, நான் உதாரணம் வந்து பஷீர்
சுடானின் பஷீர். அவருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் முதலாவது வந்து 2009 ஆண்டும், இரண்டாவது அரெஸ்ட் வாரண்ட் 2010 ஆண்டும் இஷ்யூ பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது 2021 இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை. ஏனென்றால் முதலில் சுடான் வந்து அவரை கைது செய்யவில்லை. அதுக்கு பிறகு எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு 5-6 வருடங்களுக்கு முதல் நான் நினைக்கிறேன், அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தார். ஆனா அந்த நேரத்தில் வந்து அவர் இறங்கி பிளேனால் அந்த இறங்கி கொஞ்ச நேரத்தில் திருப்பி போக வேண்டி வந்தது. ஏனென்றால் யாரோ வந்து அங்கே இருக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் அவருக்கு எதிராக இந்த ஐசிசியின் அந்த அரெஸ்ட் வாரண்டின் அடிப்படையில் வந்து ஒரு கட்டளையை எடுக்க போறார் என்ற செய்தி வந்தவுடன் அவர் போய் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த இறங்கி ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் திரும்பி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். டொமஸ்டிக் ஃபிளைட்ல வந்து உள்ளுக்கு மாத்தி பிறகு அவரை கொண்டே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தவர். எஸ். ஏனென்றால் அவருக்கு அதான் நான் சொல்றேன், அதாவது அதான் இங்கே இருக்கிற ப்ரோசஸ். ஆகையால் இந்த மாதிரியாக, அதாவது மியன்மாரில் நடந்த குற்றங்களை எப்படி விசாரிக்க, எந்த அடிப்படையில் விசாரணை செய்யலாம் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்மானித்ததோ அந்த அடிப்படையில் தான் இலங்கையில் நடந்த போர் குற்றங்களையும் விசாரிக்க வேண்டும் என்றுதான் இப்போது அவர்கள் சமர்ப்பித்த அந்த சமர்ப்பணம் வந்து கூறுகின்றது. ஆகையால் அந்த ப்ராசிக்யூட்டர் இதை எப்படி பார்ப்பார், மற்றது அவர் வந்து முடிவெடுக்க மாட்டார் கட்டாயமாக. அப்படி என்றால் அவர் வந்து ப்ரீ ட்ரையல் சேம்பருக்கு போடுவார். அப்போது ப்ரீ ட்ரையல் சேம்பர் வந்து இதை பற்றி எந்த விதமான முடிவு எடுக்கும் என்று நாம் பார்க்கணும். ஆனால் நான் கூறியது இதுதான் அந்த ப்ரோசஸ் அடிப்படை. இந்த ப்ரோசஸ்ல பார்க்கும் பொழுது ஒரு சாதகமான ஒரு நிலை காணப்படுவது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுகிறது. அதாவது மியன்மாரை எடுத்திருந்தால், இந்த அடிப்படையில் எடுத்திருந்தால் நிச்சயமாக இலங்கையினுடைய விடயத்தையும் எடுக்க வேண்டும். ஆனால் மியன்மாருக்கு பின்னால் ஜியோ பாலிடிக்ஸ், குளோபல் பாலிடிக்ஸ் என்றதும் ரீஜனல் பாலிடிக்ஸ் என்றது எல்லாம் பின்னுக்கு நிற்குது. எனவே இந்த அரசியலை மீறி, அதாவது அங்கு வந்து சட்டத்துக்கு அப்பாலும் ரோம் கன்வென்ஷனுக்கு அப்பாலும் அந்த சீனா நோக்கிய அரசியல் வந்து அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு. இதே போல் இலங்கை மீது அந்த அரசியல் அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது அரசியல் அழுத்தம் மட்டுமில்லை, அதை நான் கூறியது போல் மியன்மாரில் எத்தனையோ விடயங்கள் நடந்தது. ஒன்று வந்து கம்பியா வந்து 57 முஸ்லிம் நாடுகளின் ஒத்துழைப்போடு கம்பியா வந்து மியன்மாருக்கு எதிராக என்ன சொல்வது, இன அழிப்பு சமவாயத்தின் அடிப்படையில் வந்து சர்வதேச நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜேக்கு எடுத்துக்கொண்டு போனது. அதுவும் அதே காலத்தில் தான் நடந்தது, 2019 ஆண்டு. அதன் பின் நான் கூறியது போல் அந்த மனித உரிமை பேரவை அது ஸ்தாபிச்ச அந்த உண்மையை தேடிக்கொள்ளும் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன், அதுக்கு பிறகு அந்த ஆதாரங்களை திரட்டுவதற்கான பொறிமுறை, அது கூட 2017, 18, 19 தான் நடந்தது. அதற்கு பிறகு சர்வதேச நியாதிக்கம், அதாவது யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனை பாவித்து சில பேர்களுக்கு எதிராக வந்து அர்ஜென்டினாவில் கூட அவர்களின் நாட்டில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆகையால் மியன்மாரை பொறுத்தவரை நீங்களே பார்ப்பீங்கள், எத்தனையோ விடயங்கள் ஒரு நேரத்தில் நடந்தன. அது எல்லா அந்த விசாரணைகள், எல்லா கணக்கூற்றுக்கள் கூட, இப்ப நாங்க ஐசிஜே எடுத்துக்கொண்டால் கூட 2020 ஆண்டு வந்து ஐசிஜே மியன்மாருக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தது. அதாவது இனிமேல் வந்து இனப்படுகொலையை வந்து தடுக்க வேண்டும், அது நடக்கக்கூடாது, மற்றது ஆதாரங்கள் ஒன்றையும் அளிக்க கூடாது என்று. அது ஆகையால் எத்தனையோ விதங்களில் வந்து அந்த அழுத்தங்கள் இருந்தன. எத்தனையோ தரப்பில் இருந்து வந்து நடந்தது வந்து சர்வதேச குற்றங்கள், நடந்தது வந்து என்ன சொல்வது, இன அழிப்பு என்ற விடயம் வந்து பல தரப்பில் இருந்து, பல பொறிமுறைகளில் இருந்து அது திருப்பியும் அது கூறப்பட்டது. ஆகையால் அந்த மாதிரியான அழுத்தங்கள் எல்லாம் இருந்தன. இலங்கையை பொறுத்தவரை அது இல்லை. மனித உரிமை பேரவையில் தற்போது ஒரு பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த பொறிமுறையும் மியன்மாருக்காக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த பொறிமுறை போல்தான், அதாவது ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்னத்துக்காக, அதாவது பொறுப்பு கூறும் நடவடிக்கைகளுக்காக. ஆகையால் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தால் கூட இந்த பொறிமுறை வந்து அந்த வழக்குக்காக சேகரிச்ச அந்த ஆதாரங்களை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கூறியது போல சர்வதேச மட்டத்தில் உண்மையா
உண்மையாகவே அந்த மாதிரியான அழுத்தங்களும் இல்லை. மற்றது எத்தனையோ தரப்பிலிருந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக நமக்கு தென்படவில்லை. அது எந்த அளவு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாம் பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்துல இல்லாட்டிக்கு கேஸ் நடக்காது. ஆனால் சுடானை பற்றின கேஸ் என்ன தொடங்க இல்ல. ஓகே, ஆட்கள் யோசிக்க கூடாது வாரண்ட் இஷ்யூ பண்ணோன்னு கேஸ் நடக்க வேண்டி இல்ல. ஆளை கைது செய்து ஆள் அங்க குற்றவியல் நீதிமன்றத்துல இருந்தால் மட்டும் தான் கேஸ் தொடங்கணும். நிச்சயமாக சிறந்த 2 விடயங்களுக்கும் சிறந்த அதாவது சட்ட ரீதியாகவும் மனித உரிமை அடிப்படையிலும் சர்வதேச அரசியலையும் வைத்துக்கொண்டு பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தீர்கள். மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து வாரமொரு வலத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காக ஆதவன் ஊடக வலையமைப்பின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதுவரை நேரமும் வாரமொரு வலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய வாரமொரு வலம் நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர், முன்னாள் மனித உரிமை ஆணையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான அம்பிகா சர்க்குணநாதன் இணைந்திருந்தார். மற்றொரு வாரமொரு வலம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நடராஜா குருபரன். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஆதவன் ஊடக வலையமைப்பின் இணைய நிகழ்ச்சிகள்.